गुड मॉर्निंग स्टूडेंट्स टीएनपीएससी सिंप्लीफिकेशन टाइप ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கலாம் சுருக்கு है 3 power 3 whole power minus 2 multiplied by 2 power 2 whole power minus 3 divided by மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு 2 power 4 power minus 2 multiplied by 3 power minus 4 into 4 power minus 2. இப்போ நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஒரே ஒரு பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். என்ன ஃபார்முலா? எக்ஸ் பவர் எம் ஹோல் பவர் என்னன்றதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த எம்மையும் எண்ணையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பவர் ரெண்டையும் அடுக்கு ரெண்டையுமே, அடுக்குங்கிறது என்ன, எக்ஸுக்கு பவரில் இருக்கா எம்மு, அதுக்கு பவரில் இருக்கா எண்ணு, இந்த ரெண்டையும் பெருக்கிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஒன்று பிளிங்க் ஆகுதா, என்ன பிளிங்க் ஆகுது, 3 power minus 2. நான் அதை எப்படி எழுதுறேன், ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ண போகிறேன். எதை மல்டிப்ளை பண்ண போகிறேன், பவரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 3ஐயும் -2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 3 power minus 6ன்னு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மை முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது டேர்ம் எடுக்கிறேன், 2 power minus 3. பவர் ரெண்டையும் பெருக்கினா என்ன கிடைக்கும், 2 into -3. அப்போ 2 power minus 6ன்னு கிடைக்கும். ஓகே, ரெண்டாவது காம்ப்ளிகேட்டட் டேர்மும் முடிச்சாச்சு. அடுத்து மூணாவது டேர்மை கையில் எடுக்கிறேன், 2 power minus 2. கரெக்டுங்களா? அப்போ அது என்னவாகும், 2 power minus 8 ஆகும். அப்போ இது அப்படியே அந்த 3 டேர்மையும் கொண்டு போய் அந்த சிம்பிளிஃபை ஆன இதில் போட்டுடலாமா? அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, 3 power minus 6. நியூமரேட்டரில் ரெண்டாவது டேர்ம் என்ன இருக்குது, 2 power minus 6. டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, 2 power minus 8. மற்ற ரெண்டையும் சுருக்கவே வேண்டாம், இருக்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கிட்டோம், 3 power minus 4 into 4 power minus 2. சரி, இப்போ என்ன பண்ணுறேன், அந்த 3 power minus 6 இருக்குல்ல, அதையும் டினாமினேட்டரில் உள்ள 3 power minus 4ஐயும் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணால் என்ன கிடைக்கும், டினாமினேட்டரில் உள்ள 3 power minus 4 காணாமல் போயிடும். மேலே 3 power minus 4 காணாமல் போனால் மிச்சம் இருக்கிறது 3 power minus 2 மிச்சம் இருக்கும். அப்போ ஒரு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், நியூமரேட்டரில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 2 power minus 6ஐயும் டினாமினேட்டரில் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 2 power minus 8ஐயும் கட் பண்ண போகிறேன். அப்போ -6 போனால் மிச்சம் என்ன இருக்கும், -2 மிச்சம் இருக்கும். அப்போ நியூமரேட்டரில் 2 power minus 6 காணாமல் போயிடுச்சு, டினாமினேட்டரில் 2 power minus 2 மிச்சம் இருக்குது. ரைட், இப்போ நம்ம கையில் இருக்கிற சிம்பிளிஃபைடான டேர்ம்ஸ் என்ன, 3 power minus 2 divided by 2 power minus 2 into 4 power minus 2. ஆனால் பவரில் எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. நான் இதை பாசிட்டிவில் கொண்டு வர போகிறேன். எப்படி, கீழே உள்ள பவர், அதாவது டினாமினேட்டரில் உள்ள பவர் நியூமரேட்டருக்கு வந்தால் பவர் ப்ளஸ் ஆகிடும், நியூமரேட்டரில் உள்ள நெகட்டிவ் பவர் டினாமினேட்டருக்கு போனால் பவர் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 3 power minus 2 எங்கே போனால் ப்ளஸ் ஆகும், கீழே பாருங்கள் டினாமினேட்டர் கொண்டு போயிட்டோம். அப்போ 3 power plus 2 ஆகிட்டு, டினாமினேட்டரில் உள்ள 2 power minus 2வும் 4 power minus 2வும் நியூமரேட்டருக்கு வந்தால் ப்ளஸ் ஆகிட்டா, 2 power 2 into 4 power 2. இனி சுருக்குங்க, 2 power 2 என்ன 4, 4 ஸ்கொயர்னா என்ன 16, 3 ஸ்கொயர்னா என்ன 9. கரெக்டாக? அப்போ 4 into 16 64/9. ஆனால் ஆன்சரில் ஃப்ராக்ஷனாக இல்லை, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது, பின்னமாக இல்லை, கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ 64 எத்தனை 9 இருக்குது, 7 9 63 மிச்சம் 1. அப்போ 7 1/9 தான் இதுக்கு ஆன்சர்.